அடுத்தபடியாக நம்மளுடைய சிறப்பு பேச்சாளராக நம்மளுடைய திருப்பூர் சகோதரியாக வருகிறார். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து திருமதி சிவபால சரஸ்வதி அவர்கள் 10ஆம் பாவமும் கர்மஸ்தானமும்ங்கிற தலைப்பில் அவருடைய கருத்துக்களை பரிமாற வர்றாங்க. வாங்க சகோதரி, வந்து பேசுங்க. எனது அனைத்து குருமார்களையும் பாதம் போற்றி வணங்கி, என் தாய் தந்தையரையும் வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட கலையை அளித்த வள்ளல் பெருமானை குருவாகவும் அவரை தினமும் வணங்கி வரும் என் குருநாதர் மறைந்த திரு மீனம் ராஜு ஐயா அவர்களையும் வணங்கி, என் தாய் தந்தையரை வணங்கி, அனைத்து குருமார்களையும் பாதம் போற்றி வணங்கி, இன்றைக்கி 10ஆம் பாவத்தை பற்றி எடுக்கிறோங்க. 10ஆம் பாவம் கர்மஸ்தானம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களுடைய ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் அண்டு தோழிகள் 11வது மாதாந்திர நேரடி கருத்தரங்கத்தில் இன்றைக்கி எங்களுடைய குருநாதர் ஆகிய உயர் திரு சுந்தரராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி, கௌரவ அழைப்பாளர்களையும் வணங்கி, மற்றும் என் சகோதரிகள் தோழிகள் ஈஸ்வரி ராஜையும் கவிதா சக்திவேல் அவர்களையும் நன்றி கூறி, இந்த சொற்பொழிவை சிறிய சொற்பொழிவாக ஜோதிடம் என்பது கடல். அதில் நம்ம எதையுமே நம்ம எடுத்துட்டோன்னு சொல்லவே யாராலையும் முடியாது. இதில் 10ஆம் பாவம் கர்மஸ்தானம். நம்ம போன ஜென்மத்தில் என்ன வாங்கி வந்திருக்கோம், நம்ம இந்த கர்மன்றது தொழில். அப்போது இந்த ஜென்மத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செஞ்ச டெபாசிட், போன ஜென்மத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க டெபாசிட் தான் நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்ருக்கோம். நல்லதாக இருந்தாலும் சரி, அது கெட்டதாக இருந்தாலும் சரி. அப்போது இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க. அப்போ அவங்க எல்லாம் எதுக்காக வராங்க, ஒரு பாவத்தை பற்றி, ஒன்று குழந்தை அந்தந்த வயதுக்கு ஏற்ப குழந்தை அந்த படிப்பு மற்றும் கல்வி, பெரிய வயசு இருந்தால் காலேஜ் படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு, உடல் ஆரோக்கியத்தை பற்றி, இது போல் ஏதோ ஒரு பாவத்தை பற்றி ஜாதகம் பார்க்க வராங்க. பார்த்து முடித்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும், இந்த தொழில் செய்துட்ருக்கேன், எனக்கு இது சரியாக வரல, வேறு எதுனா மாற்றலாமா, இல்லை என்னுடைய நல்லா செஞ்சிட்ருக்கவங்களும் பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக அந்த திசாபுதியின் காரணமாக எல்லோருக்கும் ஒரு சில நேரத்தில் அந்த தடைகளும் தாமதங்களும் பிரச்சனைகளும் வந்தே தீரும். எல்லாருமே நல்லா இருக்காங்களா, தொழிலில் வெற்றியாளராக இருக்கிறாங்களான்னா சில சமயத்தில் அந்த திசாபுதியின் காரணமாக நடக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன் தான் சம்பாத்தியக்காரகன்னு சொல்லிட்டு ஒளி கிரகம் இல்லைங்களா, அதனால் அவரை முதன்மையாக எடுப்போம். அப்போது ஒரு ஜாதகத்தில் எழுதும் போதே நம்ம என்ன, ஒரு ஜாதகம் வரும்போது எழுதும்போது என்ன எழுதியிருப்போம்னா, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பத்தாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. இப்போ இதை எழுதிட்டு தான் அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா என்னன்றதை ஜாதக ரீதியாக நம்ம எழுதி கொடுப்போம். அப்போ அதிலேயே தெரிஞ்சிடும், இப்போ இந்த கட்டத்தில் இவங்களுக்கு இந்த பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த முதல்ல எழுதி அப்புறம் ஜாதகத்தை எழுதுகிறோம். இப்போ இந்த 10ஆம் பாவன்றது என்ன அமைப்பு இருக்குது, நல்ல லக்னாதிபதி நல்லா இருக்கணுங்க. எல்லா பாவமும் நல்லா இருந்தாலும் லக்னாதிபதி அவருடைய பலம் குறைந்து இருந்தால் அதை சாதிக்க முடியாது. அந்த அவங்க ஃபேஸ் பண்ணவும் அதில் வெற்றி பெறவும் முடியாது. அதில் ஒரு குறை இருக்கும். அப்போ லக்னாதி ஃபஸ்ட்டு பலமாக இருக்கணும், அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியும் பலமாக இருக்கணும். அப்போ அவங்க ஒரு தொழில் சாதனையாளராகவோ ஒரு வெற்றி பெறும் மனிதராகவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது லக்னமும் 10ஆம் இடமும் நல்லா இருக்கணும். 10ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கணும், லக்னத்தில் 10ஆம் இடத்து அதிபதி இருக்கணும். அப்போது இவங்க 10ஆம் இடத்தை உச்சமாகுது இல்லைங்களா, அந்த கிரகமும் சேர்ந்து இருக்கும்பொழுது இவங்களுக்கு நல்ல தொழில் அமையும். சூரியனும் நல்ல ஒரு பலம் இருந்து இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க தொழில் நல்லா வெற்றி பெற முடியுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாதத்தில் இப்போ ஒரு பாவம் எடுக்கிறோம், அதில் முக்கியமாக ஆதிபத்திய கிரகமும் காரக கிரகமும் தான் நம்ம பலம் பெறணும். அப்போ அதுதான் நம்மளுக்கு பொறுப்பு. அவங்க 2 பேரும் நல்ல ஒரு பலமாக இருந்து நம்மளுக்கு செயல்படும் போது தான்
அதில் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். அதில் பலம் இழந்து இருந்தாங்களோ அதை நம்ம வந்து பிரச்சனைக்குரிய தடைகள், தாமதம் எல்லாமே அதில் வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் சூரியன் கெடக்கூடாது. நம்ம இதுக்கு பார்க்கும்போது சூரியன் கெட்டாவே அந்த ஜாதகம் வந்து எவ்வளோவா நீங்கள் தொழில் செஞ்சாலும் சரி, அவங்க நல்ல திறமையானவராக இருப்பாங்க. 2ஆம் இடம் நல்லா இருக்கும், 7ஆம் இடம் நல்லா இருக்கும், 5ஆம் இடம் நல்லா இருக்கும், எல்லா பாவமும் நல்லா இருக்கும். ஆனால் அவங்க வந்து தொழில் செய்ய முடியாது. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி அமைப்பில் தான் நீச்சமும், இப்போ ஒரு கிரகம் நீச்சம் பெற்று, சூரியன் நீச்சம் பெற்றுன்னு சொல்லிடுறோம். நீச்சம் பெற்றாலும் அவர் நீச்ச பங்கமாக இருக்கிறாரான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், பின்னாடி அவர் வந்து உயர்ந்து நல்ல நிலைக்கு வந்துடுவாருங்க. இப்போ சுயதொழில் செய்யலான்னு சொல்கிறோம். சுயதொழில் செய்கிறதுக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்து உச்ச அதிபதியும் இருக்கணும், அதோட சேர்க்கை, அவரோட சேர்க்கை இருக்கணும், பரிவர்த்தனை இல்லை சப்தமாக பார்க்கணும். இந்த மாதிரி இருந்தாலும் இவங்க தொழில் செய்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க. 10ஆம் இடத்துல கேந்திர கோணாதிபதிகள் இவங்க சேர்ந்து இருந்தாலும் இவங்க தொழில் செய்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்துல யோகக்காரர்கள் இருந்தாலும், யோகிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம கட்டத்தில் யோகி யாருன்னு தெரியும், அவங்க இருக்கணும், அவங்க சேர்ந்துருக்கணும். கர்ணாதிபதி இருந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும். இவங்க வந்து முடக்குலையோ திதி சூன்யத்திலையோ இந்த மாதிரி அதாவது அட்டமாதிபதி, விரையாதிபதி இவங்கெல்லாம் வந்து அதில் சேரக்கூடாது, அந்த நட்சத்திர பாதம் வாங்கக்கூடாது. இந்த அமைப்பில் இருந்தாக்க தொழில் செய்கிறதுல ஒரு தடை தாமதம், தொழில் செய்யாமல் இருக்கிறதே இன்னும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் செஞ்சு வெற்றி பெற முடியாது. இவங்களுக்கு தொழில் நல்லா வர மாதிரி தான் இருக்கும், நல்ல லாபம் கொடுக்குற மாதிரியே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கடன்லையோ ஒரு நஷ்டத்துலேயோ கண்டிப்பாக அது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுயத்தொழிலும் வந்து லக்னத்திலும் லக்னாதிபதியோ இவங்க தான் லக்னாதிபதியும் லக்னத்தில் நின்ற 10ஆம் அதிபதி மற்றும் உச்ச கிரகங்கள் இவங்க வந்து தொடர்பு பெறும்போது ரொம்ப நல்ல நிலையை கொடுக்குங்க. இப்போது லக்னாதிபதி பலம் பெற்றாவே நல்ல தொழில்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து லக்னாதிபதியும் 10ஆம் இட அதிபதியும் இவங்க பலம் பெற்று அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஆர்வத்தோடு வேலை செய்வாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஒரு வேலைக்கு அந்த தொழிலில் இவங்களுக்கு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒய்ஃபே அதுதான் சொல்லலாம். இப்போ லைஃப்லனா ஒய்ஃப் தான் அவங்களுக்கு, அப்போ ஃபஸ்ட்டு ஒய்ஃபே வேலை தான், தொழில் தான், அது மேலே அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அப்போது இந்த இன்னொரு விஷயம் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லும்போது லக்னம், விருச்சிக லக்னம் எடுத்துக்கலாம். அதில் சூரியன், இப்போ விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடம் சூரியன், அவரும் வந்து இந்த ஒரே இடத்துல சூரியனும் செவ்வாய் பகவானும் விருச்சிக லக்னத்திலே இருக்கிறாங்க. அப்போது இவங்க தொழிலே அவரே தொழில் ஆகிடுவார், அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து இருக்குங்க. அதே போல் வந்து தனுசு லக்னத்துக்கும் புதன் வந்து அந்த 10ஆம் இடத்துல உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி ஆகிறாங்க. அப்போ இந்த நிலைக்கும் அந்த இடத்துலையே அங்கே புதன் இருந்தாங்க, இவங்க தொழிலில் வெற்றி பெறத்துக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க. அதுவும் அந்த கிரகத்தை வந்து சுப கிரகங்கள் பார்க்கணும். நான் சொன்னது போல் திதி சூன்யமோ பாவர்களோ மற்றும் அட்டமாதிபதி, விரையாதிபதி இவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது. தொடர்பு கொள்ளும்போது அந்த நிலை வர மாதிரி தெரியும், பின்னாடி பார்த்தா காணல் நீர் மாதிரி ஆகிடுங்க. அதாவது தெரிகிற நல்ல வருமானம் வந்துகிட்டே இருக்கும், சில நேரத்தில் வந்து அது நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி தெரியும், நஷ்டத்தில் போய் முடிகிற மாதிரி தெரியுங்க. இப்போ தொழில் நிர்ணயத்திற்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, என்ன விதிகள்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து 10ஆம் இடத்துல நின்ற கிரகத்தை பார்க்கணும், 2வது 10ஆம் அதிபதியின் தொழில், அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி அம்சத்தில் நின்ற நிலையை பார்க்கணும், அப்புறம் இந்து லக்னம், காரகாம்சம், யோகி அவயோகி, திதி சூன்யம், அஷ்ட வர்க்கத்தை பார்க்கணும், ஷட்பலத்தை பார்க்கணும், சூரியன் அமர்ந்த நிலையை பார்க்கணும், சூரியன் அமர்ந்த நட்சத்திரத்தையும் பார்க்கணும், சூரியன் சேர்ந்த பார்த்த கிரகத்தையும் பார்க்கணும், சூரியன் நவாம்ச நிலையும் பார்க்கணும், சூரியனுக்கு 10ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், 10ஆம் இட அதிபதியும் 10ஆம் இட உச்சாதிபதியும் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த நிலையில் இத்தனை இதுவும் இருக்குது. இந்த பிரிவெல்லாம் பார்த்துட்டு இதில் யாருக்கு வந்து சூரியன் வந்து எல்லாம் அந்த நட்சத்திரம் நிற்பாங்க இல்லைங்களா, அதிக நட்சத்திரத்தில் அதிக டிகிரியில் நிற்கும்போது அந்த தொழில் எடுத்து செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுங்க. அதுதான் அவங்களுக்கு தொழில் செய்ய வேண்டிய ஒரு எல்லா கிரகத்தையும் எடுத்துங்க. ஒரு குறிப்பாக வந்து புதனை எடுத்துக்கிறேன்.
இப்போ சூரியன் வந்து புதன் சாரத்துலேயும் அதே மாதிரி அதே டிகிரியில் நிறைய கிரகம் புதனில் இருந்துச்சுன்னா அப்போ அவங்க ஜோதிடர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. இப்போ ஜோதிடர் ஆகிறாங்கன்னா நீங்கள் சூரியன் புதனில் நிற்கணும். அதே போல் புதனோட இதில் கிரகங்கள் நிறைய இருக்கணும். அப்போ அவங்க வந்து ஜோதிடர் ஆகிறதுக்கு நிறைய நல்ல ஜோதிடராகவும் நல்ல ஒரு வாக்கு பழிதம் உள்ள ஜோதிடராகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்னொன்று சில குறிப்பிட்ட வேலைக்கான கிரக சேர்க்கைகள் தொடர்புகள் அரசு வேலைன்னு எடுத்துக்குவோம். இப்போ 10ஆம் இடம்னா சூரியன் செவ்வாய் குரு இவங்க நெஞ்சிருக்கணும். அதே போல் நான் சொன்ன மாதிரி எல்லாமே பலமாக இருக்கணும். மற்ற கிரகங்கள் அமைப்பு சேரக்கூடாது. பலம் இழந்தது பகை கிரகங்கள் இது மாதிரி இருக்கக்கூடாது. இவங்க வந்து அவங்களுக்கு பலமாக இருக்கணும். அப்புறம் மருத்துவ தொழிலுக்கு வந்து 10ஆம் இடத்தையும் எடுத்துக்கணும். சூரியன் செவ்வாய் சனி ராகு பகவான் இவங்களையும் நம்ம தொடர்பு எடுத்துக்கணும். தொடர்பு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அமைப்பில் தான் அவங்க அந்த வேலையில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். செக் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் நல்லா அமைப்பாக இருக்குது. இன்ஜினியரிங் எடுக்கும்போது செவ்வாயும் நம்ம சனி பகவான் எடுக்கிறோம், ராகுவும் எடுக்கிறோம். அப்போது சுக்கிரன் 10ஆம் இடமும் எடுக்கிறோம். இதில் இன்ஜினியரிங்கில் பல விதமான உள்ளே போனீங்கன்னா இன்ஜினியரிங் மட்டும் சொல்லிட்டா போதாது. பல இன்ஜினியரிங் இது இருக்குங்க. அதில் வந்து நம்ம அதுக்குள்ளே போகும்போது அந்தந்த கிரகங்கள் யார் பலமாக இருக்குங்களோ அதை எடுத்து நம்ம பிரித்து கொடுக்கணும். அந்த ஜாதக அடிப்படையில் அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் அதை பார்த்துட்டு சுய ஜாதகத்தில். அப்புறம் வக்கீல் நீதிபதின்னு பார்க்குறோம். 10ஆம் இடமும் புதன் குரு பகவான் இவங்க 2ஆம் இடமும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டு பலம் பெற்று இருக்கும் பொழுது அந்த நிலைக்கு அவங்க வராங்க. அந்த நீதிபதியாகவும் வக்கீலாகவும் அவங்களுக்கு அந்த அமைப்பு கிடைக்கும். இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. 10ஆம் இடம் நல்லா இருக்கணும், புதனும் நல்லா இருக்கணும், குரு பகவான் நல்லா இருக்கணும், சனி பகவான் நல்லா இருக்கணும். இது போல் இவங்க பலம் பெற்றிருந்தால் இந்த அமைப்பு சேர்க்கை இருக்கணும், பார்வை இருக்கணும், இல்லை சாரம் பெற்று இருக்கணும். ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. அந்த தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடமும் 4ஆம் இடமும் செவ்வாய் பகவானும் பலமோடு இருக்கணும். அப்போ இவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரி நிர்வாகம் பண்ணுறவங்க 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். தனஸ்தானம் இல்லைங்களா, 10ஆம் இடம். அதே தொழிலை எடுத்து செய்கிறாங்க. 4ஆம் இடமும் புதன் பகவானும் குரு பகவானும் நல்லா இருக்கணுங்க. நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை செய்யும்போது நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கும். இரும்பு தொழில் செய்கிறவங்க 10ஆம் இடமும் சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல அமைப்பில் இருந்தால் தான் அவங்களுக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். அது ஒரு பெரிய இருக்காங்க, ஒரு பெரிய ஒரு ஹோல்சேல் கடைன்னு வச்சுக்கலாங்க. மொத்தமாக விற்பனை செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று வந்து கெட்டிருந்தாலும் வாங்குகிற மாதிரி வாங்கிட்டு போவாங்க. அவங்க பணம் திரும்பி கொடுக்க முடியாமல் சூழ்நிலை கடனை விட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடனில் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் வந்திருக்கு. அதனால் இவங்க இந்த கிரகங்கள் பலம் பெறும் பொழுது அவங்களுடைய திசா புத்தியும் அங்கே வந்து செயல்படணும். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஏமாற்றமும் எந்த நஷ்டமும் ஏற்படாதுங்க. அப்புறம் வட்டி கடை இப்போ வந்து வட்டி வேலை, அதாவது தொழிலாகவே அதை எடுத்து செய்வாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமும் சனி பகவானும் புதன் பகவானும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த கொடுத்த பணம் கரெக்டான நேரத்துக்கும் தடை இல்லாமல் அவங்களுக்கு வரும். அதே ஒரு தொழில் வந்து முன்னேற்றம் அடைவாங்க. அவங்க நல்ல அமைப்பு இருக்குங்க. ஜவுளி கடைன்னு சொல்கிறோம். 10ஆம் இடமும் சுக்கிரனும் சந்திரனும் இவங்க வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஜவுளி கடையில் ஒரு கடை வச்சுருப்பாங்க, அதே பல கடையாக ஆகும். அப்போ என்ன அமைப்புனா இந்த அமைப்பு அவங்களுக்கு அந்த கிரகங்கள் பலம் பெற்று இருக்கும்பொழுது தான் இவங்களுக்கு இந்த ஜவுளி கடை வியாபாரம் முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு அமைப்பையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர், நிறைய ஃபேன்சி ஸ்டோர் ஆயிடுச்சு. முதல்ல எங்கேயோ ஒன்று தான் இருக்கும், இப்போல்லாம் அதிகமான ஃபேன்சி ஸ்டோர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணுங்க. சுக்கிரன் நல்லா இருக்கான்னு பாருங்கள். 10ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் லக்னாதிபதியோ லக்னம் எல்லாத்துக்குமே லக்னம் பலம் பெறும்போது தான் தொழிலை செய்ய முடியும். ஏன்னா மற்றபடி லக்னம் நல்லா இருந்தால் தான் அந்த 10ஆம் இடத்துக்கு பலம் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் 10ஆம் இடமும் 4ஆம் இடமும் 2ஆம் இடமும் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இவங்கள் வந்து சேர்ந்து இருக்கும்போது பலம் பெற்று இருக்கும் பொழுது பார்வையோ சமம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. ஹோட்டல் 10ஆம் இடமும் 4ஆம் இடமும் சுக்கிர பகவானும் இவங்க வந்து நல்ல அமைப்பில் இருக்கும்போது நல்ல ஒரு நாகரிகமான ஹோட்டல்னு சொல்லலாம், லெக்ஸுரியாக இருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து சுக்கிரன் நல்லா அவங்களுக்கு பலமாக இருக்கணும். உச்சமாகவோ நட்பாகவோ ஆட்சி பெற்றோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குங்க. அதே 10ஆம் அதிபதியும் 10ஆம் இடமும் 4ஆம் இடம் அதிபதியும் 4ஆம் இடமும் சனி பகவான் அவங்களோட தொடர்பு வரும்பொழுது இப்போ சாதாரண ஹோட்டலாக இருக்கும்.
அந்த மாதிரி கீழ்நிலை நம்ம சாதாரணமாக இருக்கும். இப்போ வாகனம்னு பார்க்குறோம். வாகனத்துக்கு வீடு வண்டி வாகனம்னு சொல்கிறது 4ஆம் இடம். அப்போ 10ஆம் இடமும் அதில் வந்து அந்த தொழிலாக செய்கிறவங்களுக்கு. அப்போ அந்த தொழிலாக செய்கிறவங்க சுக்கிரனும் நல்லாயிருக்கும். வாகனம்னாவே 4ஆம் இடமும் வந்துடும், சுக்கிரனும் வந்துடும். அந்த நல்ல லக்ஸூரியாக காரு, இந்த மாதிரி கார் வாடகைக்கு விடுறது, மற்ற வாகனங்களை வாடகைக்கு விடுறது, இது மூலயமா தொழில் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதில் எந்த 10ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் இந்த கிரகங்களும் சேர்க்கையும் பார்வையும் பலம் பெற்றும் இருக்கும்பொழுது தான் இவங்களுக்கு நஷ்டம் ஆகாது. இல்லை யாராவது திதி சூன்யம் ஆயிட்டாவோ அந்த கிரகங்கள் இவங்களுக்கு சாரம் கொடுத்துருந்தாலோ அதன் ரொம்ப கவனிப்போடு நீங்கள் கவனித்து இந்த வாகன இதை நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அரசியல்னு பார்க்குறோம். அரசியல் வந்து 10ஆம் இடமும் சூரியன் செவ்வாய் குரு பகவான் பலம் பெற்று இருந்தால்தான் அரசியலில் வந்து நல்ல நல்ல ஒரு பேரும் புகழும் பெற்று நல்ல ஒரு அமைப்புக்கு வருவாங்க. அதில் வந்து அவங்களுடைய திசா புத்தி எல்லாருக்குமே இந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கு, ஏங்க எங்களுக்கு நடக்கலை அப்படின்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பில் திசா புத்திகள் வரணுங்க. திசா புத்திகள் நல்ல திசையாக சின்ன வயசுலேயே 20 வயசுலேயே 25 வயசுலேயே வந்துடுச்சுன்னா அவங்க நல்லா கொடி கட்டி பறப்பாங்க. எல்லா அமைப்பும் இருக்கணுங்க. பலம் பெற்று எல்லாமே அமைப்பு இருக்கும்பொழுது தான், அதுக்கு தான் சொன்னது, நம்மளுடைய நம்ம டெபாசிட் என்ன பண்ணியிருக்கிறோமோ அதன்படி தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அதை அனுபவிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜாதக கட்டத்திலே தெரியும். அப்போ நம்ம ஜோதிடர் அணுகி இந்த தொழில் செய்யும்போது நீங்கள் கேளுங்க. ஒரு முதலீடு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய முதலீடை நம்ம பண்ணுறோம், அதை ஒரு ஆலோசனை பெற்று செய்யும் பொழுது உங்களுக்கு அதில் நஷ்டம் வராது. செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் வந்து கேட்டு பிரயோஜனமே இல்லை. அப்போது ஒரு தொழிலை செய்கிறோம், ஒரு ஆள் வேலைக்கு வைக்கிறீங்க. இப்போது ஒரு தொழில் அதிபர் இருக்காங்க, ஒரு கம்பெனிங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். அப்போ அவங்களுக்கு சரியில்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அப்போ அவங்கக்கிட்ட பணபலம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போது லக்னாதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து இருக்கிறவங்களையோ இல்லை சமசப்தமாக பார்வை அவங்களுக்கு பலம் பெற்று இருக்கிறவங்களையோ, ஏன்னா நம்ம பார்க்க முடியாது, இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஒரு ஆலோசனை தெரிஞ்சிருந்தால் அவங்கள வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கள மேனேஜராகவோ இல்லை ஒரு கூட வச்சுக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். அப்புறம் ரோகிணி நட்சத்திரக்காரங்களை கூட வச்சுட்டிங்கனாவோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிட்டிங்கனாவோ உங்களுக்கு வந்து நிறைய வந்து ப்ராப்ளம் குறையுங்க. இப்போ ஒரு வண்டி டூரிஸ்ட்டு போகிறோம், அப்போது கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், இவங்க யாராவது வந்து நம்ம அந்த பயணம் பண்ணும்போது அவங்க கூட இருந்தாங்கன்னா நல்ல ஒரு சுகமான பயணமாகவும் இருக்கும், நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத பயணமாகவும் இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு கிடைக்குங்க. இந்த மாதிரி நம்மளுடைய ஜாதக கட்டத்தை அந்தந்த சூழ்நிலையில் வரும்பொழுது ஒரு சிறிய ஆலோசனையை நீங்கள் பெற்று செய்யும்போது நஷ்டமாகாமல் இருக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த எனது சகோதரிகளும் தோழிகளுக்கும் சகோதரிகளாகிய தோழிகளுக்கு நன்றி, மனமார்ந்த நன்றி, வணக்கங்க. அதாவது நம்மளுடைய சகோதரி மிக சிறப்பாக நம்மளுக்கு ஜீவனத்தை கொடுக்கக்கூடியது தொழில் ஸ்தானம். இன்னொன்று நம்மளுக்கு கர்மா, நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன கர்மாவை வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறத கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடியதும் அந்த 10ஆம் பாவம் தான். அதனால் அதனோட சிறப்புகளை பற்றி மிக சிறப்பாக சொன்ன சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்களும் கூட. திருப்பூர் சகோதரிகள் சார்பாக சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அதை அவங்களோட குருநாதரே வழங்குவார். ஆமாம், ஒரு பதத்தை